उमासुरं शोधविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् ஐந்து கரத்தனை ஆணி முகத்தனை இளம்பிழை போலும் நீத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் சகனாவது சகனபுவத்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாவல்ல இறைவனே, இந்த இல்லத்திலும் இந்த இல்லத்தார் அனைவரும் உள்ளத்திலும் அவர்களின் உற்றார் உறவினர்களையும் இந்த பூஜையில கலந்து கொள்ள வந்துள்ள எல்லாரிலும் அவர்களின் உற்றார் உறவினர்களும் எழுந்தருளி எல்லோருக்கும் வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்தருவாயாக. துதிப்போம் துன்பம் போம் நெஞ்சில் கதிப்போக்கு செல்வம் கதிப்போகும் நிஷ்டையும் கைகூடும் நிமலருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரன் புரிந்த குமரனடி நெஞ்சே சஷ்டியை நோக்க சரவண பவன சிஷ்டரு குதவும் செங்கதிர்வேலோ பாதம் இரண்டில் பன்மணி சலங்கை வேதம் பாட கிங்கிணியாட மைய நடனம் செய்யும் மயில் வாகன கையில் விராயனை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரனுவனார் வெண்ணிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 தேச குடமகன் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடுதியில் வருக ரவண பவசரரரரரரர ரிகண பவசரிரிரிரிரிரி விகவ சரவண நீரா நமோ நம நிகவ சரவண நிர நிர நிரண வசரவண வருக வருக அசுர குடிகடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அனைவுடன் சௌவும் உயிரொடி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியையும் நிலை பெற்றெங்கும் நித்தமும் ஒளியும் சண்முக நீரும் தனியொளியோவும் குண்டலியாம் சிவகுகன் தினம் வருக ஆறு முகமும் மணிமுடியாகும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் கண்ணீர் கண்ணும் பவரச்சுவாயும் நன்னறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இறந்து குண்டலமும் ஆறு பின்புய தழகிய மாறு கல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலை முக்கொடி நூலும் முக்கணிமாகும் செப்பலகுடைய திருவயிருந்தியும்
துவண்ட மருங்கில் சுடரொளி கட்டும் நவரத்னம் பதித்த நம் ஸ்ரீராம் முழங்காலும் திருவடியதில் இளங்குடை முழங்க செககண 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 செகண மொக 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 மொகன நக 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 நகன ரிகு குண ரிகுணி நுடி குண ரிகுண ரர 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 ர ரிக ரி 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 டு 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 அமுட குடி குடி குடங்கு டிங்கு கு டிங்கு டிங்கு மயிலோன் டிங்கு நுங்கு முண்டு முழுவலை நுழைந்து என்னையாளும் நிலையில் செல்வ மையனன் வேடும் கரமணில் உழவும் வேதம் ஈராரீராரீராவினோன் உன்னிருவையை உடன்றியெங்கும் எந்தனை வைத்தும் இணையனை காக்க என்னுயிராம் இறைவன் காக்க பன்னிருவிழியால் பாதனை காக்க அடியேன் வசனம் அழகுவில் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவில் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விழி செவி இரண்டும் வேலவன் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருவல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணமிரண்டும் கருவேல் காக்க என்னிடம் கழுத்தை இனியவில் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரிட முலை மாதிருவேல் காக்க வடிவேல் இருதோள் வளம் பெற காக்க விரலிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முழுவை அருள்வேல் காக்க பழுபறியாரும் கருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிலை அழகுற செவ்வேல் காக்க நாலாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறைந்தவை வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குகத்தை வல்வேல் காக்க பனை தொடை இரண்டும் கருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பெண்ணவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவில் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடிய முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அடையுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வருபவர் கண்ணில் வசவேல் காக்க அரையிருள் தன்னில் அணையவே காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க காமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற காக்க பாக்க பாக்க பாவம் பொடியட வில்லி சூழிய பெரும்பகை அகல வல்ல ஊரம் வராட்சிக பேய்கள் அல்லல் படுத்தும் மலந்தாமனையும் பிள்ளைகள் வென்னும் புழக்கடை மொழியும் பொழிவாய் பேய்களும் குரலை பேய்கள் பெண்களை தொடரும் பிரமராசகரும் அரியனை கண்டால் அலறி கலங்கிட வெளியிலும் இருட்டிலும் எதிர்ப
கடும் மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியுடனிவர் விட்டாங்காரரும் மிகுபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என்னை சொல்லவும் இடிவிடுந்தோடில ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிலும் நீர்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகல சத்துடன் மணியில் உரைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவை காசும் பணமும் காவுடன் சோறும் போதும் வஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குறைந்திட மாற்றால் வஞ்சல வந்து வணங்கிட காலதுகாலனை கண்டால் கலங்கிட அஞ்சி நடைந்திட அலைந்து குறைந்திட வாய் விட்டலவே மதி வெட்டோட படியினில் முட்ட பாச கைட்டாம் கட்டுடல் அங்கம் கதறிட கட்டு கட்டு உருட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு முழுகள் விருந்திட செக்கு செக்கு செதி செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வழி வேளா பற்று பற்று பகலவன் தணலரி 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 தணலதுவாக விடு விடு வேலை விழுந்தது ஓட புலியும் நரியும் புன்னறிவாயும் எலியும் கரடியும் இனிதுடனோட தேடும் பாம்பும் செய்யான் கூட கலில விஷங்கள் கடி துயரங்க ஏறிய விஷங்கள் எளிதுடனிறங்க ஒழிக்கும் சுலகும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயங்கம் சொக்கு சிலங்க குடைச்சல் சிலந்தி குருதி குருதி பக்க பிளவை படத்தொடை வாழை கடுவன் படுவான் கை கால் சிலந்தி பற்புதரனை பருவரையாக்கும் எல்லா வினியும் எந்தனை கண்டார் நெல்லாதோட நீ எனக்கு அருள்வார் ஈரேருலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னாரசரும் மகிழ்ந்துறவாக உன்னை துதிக்க உந்திரு நாமம் சரவண பவனே சரியொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே ஹரி திருமருகா அமராவதியே காத்து தேவர்கள் கருஞ்சிறை விழுத்த கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தணிகாசலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேலவதா பழனி பதிவாழ் பாலகுமாரா ஆவினன் குடிவாழ் அழகிய வேலா செந்தாழையுறும் செங்கல்வராய சமரா புரிவாழ் சண்முக தரசே காரார் குழலால் கலைமகள் வந்த என்னாயிருக்க யானுனை பாட என்னதிருக்கும் எந்தை முருகனே பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் ஊதி நேசமுடன் யான் நெற்றில் அணிய பாச வினைகள் பத்தது நீக்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனா சித்தி பெற்றடியே சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க
வாழ்க வாழ்க வாழ்க மலை குறமகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை விடைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யும் பெற்றவர் நீங்குரு பொறுப்பது உடன் பெற்றவர் குடமகள் பெற்றவர் ஆமை பிள்ளையன் அன்பாய் பிரியமளித்து மைந்தனன் மீதன் மனமகிழ்ந்தருளி தஞ்சமை தரியா தளத்திட அருள் செய் கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகவதை காலையில் மாலையில் கருத்துடன் நாளம் ஆதாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காத தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜபித்து உகந்த நிரணிகள் அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் அசமர் திசமென என்ற செயலருவர் மாதரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதனும் நல்வழி பெறுவர் எந்த நாளும் வீரட்டாய் வாழ்வர் காந்தவேளாண் கவச தடியே வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியார் காண வேதிலும் வேகள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசகுரு சங்காரத்தரே அர்ணியனுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமி விருந்துணவாக சூரபத்மாதை துணிதறியதனால் 27 ஒருவருளரித்து ஒருவர் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாக்குள என்றனருள்ளம் மேவிய வடி ஒரு பேரவா போற்றி தேவதர் சேனாபதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெச்சி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபை போரரசே மயில் நடவிடுவோய் மலரடி சரணம் 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 சரவண பவோ சரணம் சரணம் சரவா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா. நாம் இன்னைக்கு இந்த கந்த சஷ்டி கவச பாராயணம் வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் திருப்பரங்குன்றம். நம்முடைய முருகனுடைய ஆகவடை வீடுகளில் முதல் வீடு திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்ற மலை முருகனுடைய கோயில் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த மலை மேல அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்கு நமக்கு தலை அப்படிப்பட்ட ஒரு நிலை மாறி இந்துக்களுடைய நிலை நன்றாக வேண்டும், நம்முடைய பிரார்த்தனை இறைவன் கேட்க வேண்டும் என்பதை நாம் இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்கிறோம். தமிழ் கடவுளாகிய முருகனுடைய முதல் படை வீடாகிய திருப்பரங்குன்ற மலை மீது ஆக்கிரமிக்கப்பட்ட தர்கா விஷயமாக 1927ஆம் ஆண்டு மதுரை சார்பு நீதிமன்றத்திலும் 1931ஆம் ஆண்டு லண்டன் பிரிவியூ கவுன்சில் நீதிமன்றத்திலும் திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் முருகப்பெருமானுக்கு என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 1996ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றும் என்ற வழக்கில் தீபம் ஏற்றலாம் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை தனி நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் தற்போது உத்தரவிட்டுள்ளார்கள். உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை
திருக்கோவில் நிர்வாகம் கொண்டாடி இருக்க வேண்டும், உடனடியாக செயல்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்ற தீர்ப்பை எதிர்த்து தீபம் ஏற்றக்கூடாது என்று அந்த திருக்கோவிலுடைய நிர்வாகமாகிய இந்து சமய அறநிலைத்துறையே நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. தனக்கு ஆதரவாக வந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போன அடிப்படை அறிவில்லாத துறை அறநிலையத்துறையாகத்தான் இருக்க முடியும். அவசரமாக திருக்கோவில் நிர்வாகம் மேல்முறையீட்டுக்கு சென்றது முருக பக்தர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. கடந்த வருடம் மலை உச்சியில் சென்று தீபத்தூணில் தீபமேற்றிய முருக பக்தர்களுக்கு எதிராக காவல்துறையில் புகார் கொடுத்தது அறநிலையத்துறை என்பது அதைவிட வினோதமானது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே மலை முழுவதும் கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம் என தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு இந்து சமய அறநிலையத்துறை அதை பாதுகாக்க தவறிவிட்டது. சிறுபான்மை ஓட்டு அரசியலுக்காக கோவில் சொத்தை காவு கொடுக்க தயாராகிவிட்டார்கள். கோயில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய அறநிலையத்துறையோ அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து மேல்முறையீடு செய்கின்றது. அறங்கட்ட துறையின் அரசியல் விளையாட்டால் கோவிலின் தலவிருட்சமே தர்காவின் கொடிமரமாக ஆகிவிட்டது. ஆனால் இந்த அரசு இந்துக்களுக்கு எதிரான மனநிலையில் உள்ளதால் நீதிமன்ற தீர்ப்பின்படி தீபம் ஏற்றவில்லை என்பதுடன் மனுதாரர்களையும் தீபம் ஏற்ற அனுமதிக்கவில்லை. தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை நீதிமன்றத்தில் தனது வாதத்தை முன்வைக்கும் போது இது தீபத்தூண் அல்ல என்றது. பிறகு அந்த தூண் சமணர் தூண் என்றது. இப்படி முன்னுக்கு பின்முரணாக அறநிலையத்துறை விண்ணப்பம் வைத்தது. மேலும் தூண் இருக்கும் இடத்திலெல்லாம் தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் நீதிமன்றத்துக்கு வெளியே இருக்கும் தூணில் கூட தீபம் ஏற்றலாமே என்று கூட வாதிட்டது. இந்து கோவில்களை நிர்வகித்து அதன் மூலமாக கோடிக்கணக்கில் வரக்கூடிய வருமானத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையும் திமுக அரசும் இந்துக்களுக்கு விரோதமாக திருப்பரங்குன்றத்தில் செயல்பட்டு வருகின்றது. இந்துக்கள் வழிபாட்டு உரிமையோடு வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை திமுக அரசு திட்டமிட்டு ஏற்படுத்தி இருக்கின்றது. திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபமேற்ற தீர்ப்பு கிடைத்ததும் தீபமேற்ற முடியாதபடி 144 தடை உத்தரவு பிறப்பித்து இந்துக்கள் மீது அடக்குமுறையை கையாண்டது திமுக அரசு. நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த கோரிக்கை வைத்து போராடியவர்களை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு போடுவது என்பது எத்தனையோ கொடுமைகளையும் இடையூறுகளையும் ஏற்படுத்தியது. திமுகவின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதங்கள் எந்த ஒரு இந்துவையும் கொதிப்படைய செய்யும். முருகனுக்கு 2 மனைவிகள் உள்ளதனால் 2 இடத்தில் தீபம் ஏற்ற முடியாது என்று வாதிட்டது. தீபத்தூண் கோயிலுக்கு சொந்தவன் அல்ல என்று ஒவ்வொரு இந்துவின் கடைசி நம்பிக்கையை சிதைத்தார்கள். இந்து சமய அறநிலையத்துறை ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கமே இந்து கோவில்களை காப்பதற்காகும். ஆனால் இதற்கு மாறாக இந்து மதத்தை இழிவுபடுத்தி அதன் நம்பிக்கைகளை சீர்குலைக்கும் துறையாக இந்து சமய அறநிலையத்துறை உள்ளது. நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டிய இந்து சமய அறநிலையத்துறை தீபம் ஏற்றுவதற்கு பதிலாக பூரணச்சந்திரனின் சிதைக்கு தீ வைத்துள்ளது. பூரணச்சந்திரன் தனது உடலுக்கு தீ வைத்துக் கொண்டார் என்று சொல்வதை விட திமுக அரசின் அடக்குமுறையால் ஒரு அப்பாவி இந்து பலியாக்கப்பட்டார். தனது தியாகத்தால் பூரணச்சந்திரன் ஒவ்வொரு இந்துவின் மனதிலும் காட்டு தீயை போல எழுச்சியை பெருகச் செய்துள்ளார் என்பதுதான் சொல்ல வேண்டும். பூரணச்சந்திரனின் இறுதிச் சடங்கில் அவரது 4 வயது குழந்தையின் இயக்கம் நிறைந்த கண்ணீர் பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றது. உண்மையில் தமிழகத்தில் இந்துக்களுக்கு மத சுதந்திரம் உள்ளதா என்னும் கேள்விதான் முதலில் எழுப்புகின்றது. இந்துவாக பிறந்த ஒரே காரணத்துக்காக தீபம் ஏற்ற கோரி உயிரை மாய்த்துக் கொண்ட பூர்ணச்சந்திரனுக்கு அஞ்சலி செலுத்த தடை, அஞ்சலி செலுத்தியவர்கள் கைது, மோட்ச தீபம் ஏற்ற தடை, இன்னும் எத்தனை அடக்குமுறைகள் இந்த திமுக ஆட்சியில். திமுக இந்துக்களுக்கு செய்யும் துரோகத்துக்கு வரும் தேர்தலில் முருக பக்தர்கள் தக்கம் பாடம் புகட்ட வேண்டும். இதுதான் நம்முடைய திருப்பரங்குன்ற நிலைமை. ஒவ்வொரு இந்துக்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு திருப்பரங்குன்ற மலை, நாளை நம்முடைய இசைக்கியம்மன் கோவில் என்று அரசாங்கம் தன்னுடைய வேலையை செய்யும். இந்த நிலை மாற வேண்டும் என்ற பிரார்த்தனைக்காகத்தான் நாம் இதை செய்திருக்கின்றோம். ஓம் கார்த்திகேயாய நமः. ஓம் பஜத்குரே நமः. ஓம் ஸ்கந்தாய கார்த்திகேயாய பார்வதி நந்தனாய ச மகாதேவ குமாராய சுப்பிரமணியாய நமः. ஓம் சரவண பவாய நமः.